ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி என்ன கோர்ஸை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிஇ சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸை பற்றி தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எஜுகேஷன் சம்மந்தப்படுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவில் இன்ஜினியர் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். இந்த கோர்ஸில் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னா, முக்கியமாக கட்டமைப்பு வேலைகள் பற்றி தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஒரு வீடு எப்படி கட்ட போகிறீங்க, அதோட கட்டமைப்பு எப்படி இருக்கும், அதை மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கும், அதை டிசைனிங் எந்த மாதிரி பண்ண போகிறீங்க, அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸில் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்க போகிறீங்க. இந்த கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கோர்ஸை மாதிரி தான் இன்ஜினியரிங் கோர்ஸுக்கு 4 இயர்ஸ் 8 செமஸ்டராக பிரிச்சிருக்காங்க. இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னா அதுக்கு சில எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது. 12th கம்பல்சரி மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்து படிச்சிருக்கணும். அண்ட் 12th பார்த்தீங்கன்னா மினிமம் 50% மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த கோர்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஜினியரிங் டிராயிங் அண்ட் கிராஃபிக்ஸ், ப்ரோக்ராமிங் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர், வாட்டர் ரிசர்ச்சர் இன்ஜினியரிங், டிசைனிங் ஆஃப் ஆர்சி ஸ்ட்ரக்சர், ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங், ஃபைனல் ப்ராஜெக்ட், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங், இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ஜெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 6 lakh வரையும் உங்களுக்கு பேர் ஆனம் கிடைக்கும். கம்பெனிஸ் பொறுத்து வேரி ஆகும். சிவில் இன்ஜினியர் முடிச்சதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடி படிக்கணுமா, இந்த கோர்ஸ் எல்லாமே பண்ணலாம். மாஸ்டர் ஆஃப் டிசைன், மாஸ்டர் ஆஃப் பில்டிங் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், மாஸ்டர் ஆஃப் பிளானிங், எம்டெக், எம்பிஏ, இந்த கோர்ஸ் எல்லாமே நீங்கள் ஹையர் ஸ்டடி படிக்கலாம். ட்ரிபிள் இ கோர்ஸுக்கான சிலபஸை பார்க்கலாம். இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், ப்ரோக்ராம் ஃபார் ப்ராப்ளம் சால்விங், இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ், இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் லேப், ப்ரோக்ராமிங் ஃபார் ப்ராப்ளம் சால்விங் லேப், இன்னுமே சிலபஸ் இருக்குது. உங்களோட ஐடியாவுக்காக இந்த சிலபஸை கொடுத்துருக்கேன். எந்த மாதிரி டாப் கம்பெனிஸில் வேலை கிடைக்கும் அப்படின்னா நிறைய டாப் கம்பெனிஸ் இருக்குது, வாங்க பார்க்கலாம். லேர்சன் மற்றும் ட்ரூப்ரோ, டாடா கன்சல்டிங் இன்ஜினியரிங் லிமிடெட், பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், இந்த கம்பெனிஸில் எல்லாமே உங்களுக்கு ஜாப் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. வாங்க அட்மிஷன் ப்ரொசீஜரை பார்க்கலாம். இன்ஜினியரிங் கோர்ஸை பொறுத்த வரையும் மெரிட் பேஸ் அண்டு கவுன்சிலிங் ப்ராசஸ் மூலமாக செலக்ட் பண்ணுவாங்க. உங்களோட கட் ஆஃப் மார்க்கை வச்சு தான் அலர்ட் பண்ணுவாங்க. இப்போ கூட கவுன்சிலிங் ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா என்டையர் எக்ஸாம் அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ வச்சு தான் ஃபைனல் செலெக்ஷனே பண்ணுறாங்க. மெயினாக நீங்கள் நல்ல காலேஜில் சீட் கிடச்சி போயிட்டீங்க அப்படின்னா, நல்ல கம்பெனிஸில் பிளேஸ்மெண்ட் தந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. இந்த கோர்ஸில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே கீழே இருக்க ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணலாம். நீங்கள் நல்ல காலேஜில் அட்மிஷன் போடணும் அப்படின்னாலுமே கீழே இருக்க ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கோர்ஸை பற்றி எந்த டவுட் இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.